வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அரசு தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அறிவிப்புகளையும், தேர்வு நடைபெறுகின்ற தேதி, அவற்றில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறை, அதேபோல் தங்கள் தேர்வு எழுதுவதற்கான தகுதியின் எதுவும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்ற தகவல்களை கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக தேர்வு எழுதக்கூடிய நடைமுறையில் எதிரும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா, என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன, இந்த மாற்றத்தில் யாரெல்லாம் என்னென்ன சலுகைகளை பெற முடியும், அதேபோல் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்றத பார்ப்போம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் புதிய கல்வியாண்டிற்கான பாடப்புத்தக விற்பனை குறித்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் வரவிருக்கும் குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்கு மிக முக்கியமான செய்தியாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற மிக முக்கியமான அடிப்படை ஆதாரம் தமிழ்நாடு அரசு பாடப்புத்தகமாகும். 2026-2027 கல்வியாண்டிற்கான பாடநூல்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வரவுள்ள நிலையில் தேர்வர்கள் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை இப்போதே தயார் நிலையில் வைத்துக் கொள்வது அவசியம். பாடத்திட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களை உள்வாங்கவும், நடப்பு நிகழ்வுகளுடன் தகவல்களை ஒப்பிடவும் புதிய பதிவு புத்தகங்கள் பெரும் உதவியாக இருக்கும். அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 2026-2027 கல்வியாண்டிற்கான பாடநூல்கள் விற்பனை 10/4/2026 முதல் தொடங்குகிறது. இதில் பின்வரும் வகுப்புகளுக்கான புத்தகங்கள் கிடைக்கின்றன. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஆண்டு தமிழ் பாடநூல்கள், 9, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அனைத்து பாடநூல்களும் தமிழ் மற்றும் ஆங்கில வழி. குறிப்பாக 9, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பொது அறிவு மற்றும் பொது தமிழ் பகுதிகளுக்கு மிக முக்கியமானவை என்பதால் இந்த அறிவிப்பு தேர்வர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. போட்டித் தேர்வுகளுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் 2024-2025 கல்வியாண்டில் அச்சடிக்கப்பட்டு தற்போது நடைமுறையில் இல்லாத 2ஆம் மற்றும் 3ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் 30% தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. சில நேரங்களில் புதிய பதிவில் சில தரவுகள் நீக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் தேர்வாணையம் கேட்கும் சில கேள்விகள் முந்தைய பதிவுகளை அடிப்படையாக கொண்டு அமைய வாய்ப்புள்ளது. எனவே கூடுதல் தகவல்களையும் ஒப்பீடு செய்து படிக்கவும் இந்த தள்ளுபடி விலை புத்தகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பாட புத்தகங்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் வட்டார அலுவலர்கள் மற்றும் மாவட்டந்தோறும் நடைபெறும் புத்தக திருவிழாக்களில் விற்பனை வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் வசிப்பவர்கள் நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ள இடத்திற்கு பெற்றுக்கொள்ளலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பகுதிக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் புத்தகங்களையே வேதம் போன்றது. அதேபோல் இந்திய வரலாறு, புவியியல், இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரம் போன்ற பகுதிகளுக்கு 9, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் புத்தகங்கள் முதுகெலும்பாக திகழ்கின்றன. புதிய புத்தகங்களின் தரவுகள் தற்போதைய நிலவரப்படி இன்றி மாற்றப்பட்டிருக்கும். உதாரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பொருளாதார கொள்கைகள். எனவே தேர்வர்கள் பழைய புத்தகங்களுடன் புதிய பதிப்புகளை ஒப்பிட்டு படிப்பது நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த கேள்விகளுக்கு விடையளிக்க உதவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.